Play Store ID இல்லாட்டா வந்து Play Store அக்கவுண்ட்டை வந்து கிரியேட் பண்ணுறதுக்கு முதல்ல நம்மளுடைய Play Store ஓப்பன் பண்ணிவிட்டு இந்த இடத்துல சைன் இன் சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் காமிக்குது பார்த்தீங்களா, இது மாதிரி நம்ம கிளிக் பண்ணுறோம். கிளிக் பண்ண உடனே இது வந்து நெக்ஸ்ட் பேஜுக்கு போகுது. நெக்ஸ்ட் பேஜுக்கு போனதுக்கப்புறம் இங்கே கிரியேட் அக்கௌண்ட்னு சொல்லிட்டு ஆப்ஷன் இருக்குது. இப்போ நம்மளுக்கு இந்த Play Store அக்கௌண்ட் வந்து நம்ம கிரியேட் பண்ணுறதுக்கு கிரியேட் அக்கௌண்ட் சொல்லிட்டு நம்ம கொடுக்குறோம். கொடுத்துட்டு இங்கே 3 ஆப்ஷன் காமிக்குது. நம்ம பர்சனல் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துக்கலாம். பர்சனல் சொல்லிட்டு கொடுத்ததுக்கப்புறம் இங்கே வந்து ஃபஸ்ட் நேம் கேட்குது. நம்ம ஒரு ஃபஸ்ட் நேம் கொடுத்துக்கலாம். கொடுத்துட்டு நெக்ஸ்ட்னு சொல்லிட்டு கொடுத்துடலாம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய டேட் ஆஃப் பர்த், அதுக்கப்புறம் உங்களுடைய ஜெண்டர், அதாவது மேலா ஃபீமேலா என்பதை பற்றி நீங்கள் ஃபில்அப் பண்ணிக்கோங்க. ஃபில்அப் பண்ணின்னு நெக்ஸ்ட்னு சொல்லிட்டு நம்ம கொடுத்துக்கலாம். இப்போ வந்து டிஃபால்ட்டாகவே உங்களுக்கு வந்து ஒரு 2-3 இமெயில் ஐடியை வந்து ஜிமெயிலே வந்து காமிக்குது, அதாவது கூகுளே வந்து காமிக்குது. அதுலேருந்து நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். உங்களது ஓன் அக்கௌண்ட்டை வந்து நீங்கள் கிரியேட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிங்கன்னா இது மேலே கிளிக் பண்ணிவிட்டு இங்கே வந்து நீங்கள் உங்களுடைய ஓன் இமெயில் ஐடி அக்கௌண்ட் வந்து நீங்கள் கிரியேட் பண்ணிக்கங்க. இதுதான் உங்களுக்கு Play Storeல வந்து மெயினாக ஒர்க் ஆகும். இந்த இமெயில் ஐடியை வச்சு நீங்கள் யூடியூப் சேனல் இல்லாட்டா வந்து எங்கே வேணாலும் இந்த இமெயில் ஐடியை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். Play Store உங்களுக்கு ஓப்பன் ஆகணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா முதல்ல இது மாதிரி ஜிமெயில் அக்கௌண்ட்டை வந்து நீங்கள் Play Storeலேருந்து கூட கிரியேட் பண்ணிக்கலாம். அதுதான் நம்ம பார்த்துன்னுக்கிறோம். இப்போ என்ன பண்ண போகிறோம், நம்ம இந்த இடத்துல ஒரு பேரை செலக்ட் பண்ணிக்கலாம். இதுமாதிரி ஒரு பேரை செலக்ட் பண்ணிட்டு நம்ம இங்கே நெக்ஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்குறோம். இதுமாதிரி கொடுக்கும்போது பார்த்தீங்கன்னா ஒரு சின்னத்தில் உங்களுக்கு ஏற்கனவே நேம் இருந்துச்சுன்னா காமிக்காது. இதுக்கு நீங்கள் ஏதாவது நம்பர் கொடுங்க பக்கத்தில், இல்லாட்டா வந்து வேறு ஏதாவது ஒரு கேரக்டர்ஸ் வந்து நீங்கள் கொடுக்கலாம். இப்போ நான் என்ன பண்ணுறேன், இந்த இடத்துல 2 அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துட்டு இங்கே நெக்ஸ்ட்னு சொல்லிட்டு கொடுக்குறேன். பார்க்கலாம். இதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே பாஸ்வேர்டு வந்து நீங்கள் கிரியேட் பண்ணணும் இந்த அக்கௌண்ட்டுக்கு. அதுக்கு என்ன பண்ணுறீங்கன்னா இங்கே வந்து நீங்கள் கவனிக்க வேண்டிய ஒரு முக்கியமான விஷயம் இருக்குது. கிரியேட் ஸ்ட்ராங் பாஸ்வேர்டு வித் மிக்சர் ஆஃப் லெட்டர்ஸ், நம்பர்ஸ் அண்ட் சிம்பிள்ஸ்னு சொல்லிட்டு இருக்குது. அதாவது நம்பர்ஸ்னால் இங்கே மேலே இருக்குது பார்த்தீங்களா, இந்த நம்பரை வந்து உங்களுடைய பாஸ்வேர்டில் இன்க்ளூட் பண்ணிக்கங்க. லெட்டர்ஸ்னால் வச்சுக்கிங்களா, இங்கே பாருங்களா, இது மாதிரி சின்ன லெட்டரும் கிடைக்கும், இல்லாட்டா வந்து இது மாதிரி பெரிய லெட்டரும் கிடைக்கும். இது மாதிரி சின்ன லெட்டர், கேப்ஸ் லெட்டர், அதுக்கப்புறம் ஸ்மால் லெட்டர் வந்து யூஸ் பண்ணிக்கங்க. சிம்பிள்ஸ்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அந்த சிம்பிள்ஸ்னால் என்னன்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா இங்கே பாருங்களா, இது மாதிரி கிளிக் பண்ண உடனே இங்கே @ ஹேஷ்டேக் இல்லாட்டா வந்து இது மாதிரி நிறைய சிம்பிள்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, இந்த சிம்பிள்ஸை வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இதுமாதிரி 3 மிக்ஸ் பண்ணி ஒரு பாஸ்வேர்டு வந்து கிரியேட் பண்ணிக்கங்க. இது மாதிரி பாஸ்வேர்டு கிரியேட் பண்ணதுக்கப்புறம் இங்கே நெக்ஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துங்க. கொடுத்தோடனே பார்த்தீங்கன்னா இது மாதிரி கேட்குது. நீங்கள் வந்து என்ன பண்ணுறீங்கன்னா இங்கே ஐ ஆம் இன்னுன்னு கொடுக்கலாம், இல்லாட்டா வந்து ஸ்கிப்னு சொல்லிட்டு கொடுக்கலாம். இப்போ நான் ஐ ஆம் இன்னுன்னே சொல்லிட்டு கொடுக்குறேன். கொடுத்துட்டு இங்கே வந்து நெக்ஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துக்கிறோம். கொடுத்தோடனே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஜிமெயில் ஐடி கிரியேட் ஆகுது. இந்த ஜிமெயில் ஐடின்னு வச்சே நீங்கள் வந்து Play Store வந்து ஓப்பன் பண்ணிக்கலாம். எப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். வீடியோ கட்டில் சொல்கிறேன். ஆயிடுச்சிங்களா, இங்கே பேக்கப்னு சொல்லிட்டு கேட்குது. நீங்கள் என்ன கூட இங்கே அக்செப்ட்னு சொல்லிட்டு கொடுத்து பேக்கப் பண்ணிக்கலாம். பேக்கப் பண்ணிவிட்டு அக்செப்ட்னு சொல்லிட்டு கொடுத்துருங்க. கொடுத்தோடனே பார்த்தீங்கன்னா உங்களுடைய Play Store வந்து இது மாதிரி நீட்டாக ஓப்பன் ஆகிடும். இதுக்கப்புறம் வந்து நீங்கள் ஏதாவது ஆப் நீங்கள் டவுன்லோட் பண்ண போகிறீங்க, இல்லாட்டா வந்து Play Storeல உங்களுக்கு தேவையான பிடிச்சமான ஒரு இன்ஸ்டாகிராமோ வாட்ஸ்அப்போ இது மாதிரி ஆப்ஸை வந்து நீங்கள் டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். இது மாதிரி வீடியோஸ் நிறைய வேணும்னு சொல்லிட்டு நினச்சிங்கன்னா கீழே எஸ்ன்னு சொல்லிட்டு டைப் பண்ணுங்க கமெண்டில். சப்ஸ்கிரைப் பண்ணிங்க, லைக் பண்ணிங்க. மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். தங்களின் பொன்னான நேரத்திற்கு நன்றி.